கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று தீர்க்கமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அநேக விஷயங்களை சிந்திக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே முன்னேறணும், அடுத்த எல்லைக்குள் போக வேண்டும் என்றதான எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது. ஆனால் அவங்க நினைத்த நாளிலே, நினைத்த நேரத்தில், நினைத்த சமயத்தில் அவங்களால் முன்னேற முடியல. ஏன்னா ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது என்று சொல்வார்கள். இப்படி பல விதங்களிலே யோசித்து விடை காண முடியாமல் இருக்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்கான ஒரு விடை, உங்களுக்கான ஒரு பதில் நிச்சயமாய், தெளிவாய், தீர்க்கமாய், உறுதியாய் வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்விலே இருக்கிற இருள் மாறி வெளிச்சம் உண்டாகிறது. அருமையானவர்களை, வார்த்தையை நம்புங்கள். இத்தனை காலகாலமாக என் வாழ்விலே நான் முன்னேறாதபடி இருக்கிற தடைகளில் மாறுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தால் முடியல. இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் யார்? எனக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக செல்கிறார் என்று. மிகப்பெரிய ஒரு திட்டத்தை மோசே பெற்றுக்கொண்டான். லட்ச ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஆனால் அவனால் முடியல என்று சொல்லி, ஆண்டவரே இந்த மக்களை வழிநடத்த வேறு யாராவது இருந்தால் பரவாயில்லையே என்றெல்லாம் சொல்லுவான். கடைசியாக, ஆண்டவரை நீங்கள் முன்னால் போகிறதா இருந்தால் நான் போகிற ஆண்டவரே என்று சொல்லுவான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக என் சமூகம் முன் செல்லும் அப்படின்னு. அதே போல தான் அந்த வார்த்தையின்படியே மோசேக்கு முன்னால் அவர் சென்றார். பெரிய செங்கடல் இருந்தது, ரெண்டாக பிளந்தது. இப்படி எத்தனையோ விதமான தடைகள் இருந்தது. அத்தனை தடைகளும் உடைக்கப்பட்டு போக வேண்டிய இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் சென்றார்கள். ஒரே ஒரு காரியம், அவர்கள் சென்றதுக்கு காரணம், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால் போனார். ஆகவே அவங்க வாழ்வில் இருந்த எல்லா தடைகளும் முறிக்கப்பட்டது, ஜெயம் அடைந்தார்கள். அதே போல தான் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெயம் உண்டாகிறது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைகளை பார்த்தீங்க, இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால் போவதால் உங்களுக்கு இருந்த தடைகள் மாறுகிறது. இனி உங்கள் வாழ்வில் வெற்றி தான். நீங்கள் அடைய வேண்டிய அந்த லக்கு அடைவீர்கள். நீங்கள் பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கான காரியங்கள் எதுவெல்லாம் தேவன் முன் குறித்தாரோ அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடியதான ஒரு நாள் நேரம் வந்துவிட்டது. சோர்ந்து போகாமல் இந்த வார்த்தையின் மேல் முழு விசுவாசத்தை வைத்து உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள். வெற்றி நிச்சயம். பரலோக பிதாவே, தடைகளை நீக்கி போடுகிற தெய்வமே, எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் இருந்த தடைகளை மாற்றுவதற்கு, நீக்குவதற்கு நீங்க முன்னால் போறீங்க. ஆகவே அந்த தடைகள் விலகிறது, ஜெயம் எங்களுக்குரியதாய் மாறுகிறது. கர்த்தர் இந்த ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்தீர். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும், மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.